அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்த அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியா என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்பம் துன்பம் ரெண்டும் மாறி மாறி வர்றதுதான் வாழ்க்கை. அதனால துன்பம் வரும்போது கலங்கி போகாதீங்க, தைரியமாயிருங்க, நம்பிக்கையாயிருங்க அப்படின்னு எவ்வளவுதான் வார்த்தைகளா நமக்கு சொன்னாலும் புரியாத சில விஷயங்கள் சில பேருடைய வாழ்க்கையை பார்த்ததும் சட்டுன்னு புரியுற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வாழ்ந்து ஜெயிச்ச அம்மாக்களை தான் இந்த நிகழ்ச்சியில நாம சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போற அன்பான அம்மா திருமதி வசந்தி. வாங்கம்மா. ரத்தத்திலே பாலெடுத்து ரத்தத்திலே மூச்செடுத்து ஓட்டினார். 3 குழந்தைங்களும் கையில பிடிச்சிட்டு சொத்தே வேணான்ட்டு வெளியில வந்து எங்க அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ரொம்ப சேலஞ்சா எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த விஷயத்துல எங்க அம்மாவை ரொம்ப 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 நான் விரும்புறேன் அம்மாவை. அதாவது ஒரு உறுதியை ஏற்படுத்திக்கிட்டேன். சரி நம்ம லைஃப் போயிடுச்சு, இனி அது அவ்வளோதான். இனி குழந்தைங்களை வந்து நல்லபடியாக வளர்த்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி அதுங்க கையில கொடுக்கணும்னு ஒரு எண்ணம். என்னைக்குமே அம்மா அம்மா இல்லைன்னா யாருமே இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க மனசுல கொண்டாங்கன்னா எதுவுமே நான் அம்மா தான் எல்லாமே, உலகமே அம்மா தான். வசந்தி, வசந்திக்கு வந்து சேலம் தான் சொந்த ஊர் இல்லையா? ஆமாங்க. வசந்தி என்ன படிச்சீங்க? 6வது தான் மேடம் படித்தேன். எழுத படிக்க தெரியும்? தெரியும். கையெழுத்தெல்லாம் போடுவீங்க? அதெல்லாம் தெரியும். வீட்டுல அப்பா என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அப்பா வந்து கட்டட மேஸ்திரி மேடம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடினாக்கா அப்பா செல்லமா வளர்த்திட்டாரு என்ன, எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. செல்லமா வளர்ந்தீங்க? ஆமா, நல்ல செல்லம். ஏன்னா பொண்ணு கிடையாது, 3 பசங்க, 4வது தான் நான் பொண்ணு. ஓஹோ, ஒரே பொண்ணு, அதுவும் 4வதா பிறந்த பொண்ணு. கழுத்துல என்னைக்கு தாலி ஏறினுச்சு அன்னைக்குதான் மேடம் எனக்கு கஷ்டம்னா என்னென்ன தெரிஞ்சது. என்னன்னாக்கா எத்தனை வயசுல கல்யாணம்? 18 வயசுல மேடம். விசாரிக்காம கொடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னாக்கா தண்ணி அடிச்சுட்டு அங்கேயும் சுத்திட்டு அப்படியே திரிவார் போல இருக்கு. அது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் எப்படி ஒரு பொண்ணை எப்படி கொண்டு வந்து கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேடம், கஷ்டமா போயிடுச்சு. நல்லதா கெட்டதா அவங்களோட தான் வாழணுங்கிற ஒரு அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க, எங்க அப்பா இப்படி சொல்லுவாங்க. சரி நம்ம வந்து பெரியவங்க வார்த்தை மதிப்போம் மேடம். அதனால சரி அப்பா அம்மா சொல்றதுதான் வேத வாக்குன்னு நினைச்சு அவரோடைய குடித்தனம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்தது, சரி திருந்துவார்னு. 2வது ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கும் திருந்தல. 3வது குழந்தை பிறந்தது, அதுக்கும் திருந்தல. எப்ப டெய்லியும் வந்து நரக வேதனையா இருந்தது லைஃப் வாழ்க்கை. சரி, இப்ப இந்த 3 குழந்தைகள் பிறந்திருக்கு, அது என்ன என்ன ஒரு 5-6 வருஷம் இருந்திருக்குமா? இல்ல மேடம், கல்யாணம் ஆயிட்டு 10 மாசத்துலயே பெரிய பொண்ணு பிறந்துட்டாங்க மேடம். அவ பிறந்து 1 வருஷத்துல 2வது பொண்ணு, அப்புறம் ஒரு 1.5 வருஷத்துல 3வது பொண்ணு. சோ ஒரு 4 வருஷத்துக்குள்ள இப்ப 3 குழந்தைகள் ஆயிடுச்சு. அந்த 4 வருஷத்துல அந்த இடைப்பட்ட காலத்துல எல்லாம் எப்படிதான் சாப்பிட்டீங்க? அவர் எங்கேயும் வேலைக்கே போகல? இல்ல வேலைக்கு போகல. மாமனார் பென்ஷன் அவரு சம்பளம் வாங்கிட்டு வந்து மாசம் 500 ரூபான்னு கொடுப்பாரு. அதை வச்சு ஜீவனாம்சம் பண்ணிட்டு இருந்தோம். சரி இது வந்து நம்ம வீட்டுக்கார் 1 ரூபானாலும் அவர் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன், கொடுக்கல. நம்மளா சம்பாதிக்கணும், நானும் சம்பாதிக்கிறது கிடையாது. அப்பா அம்மா வெளியே விட்டது கிடையாது. உங்களுக்கு படிப்பும் இல்ல, கையில ஒரு தொழிலும் இல்ல? தொழிலும் இல்லை மேடம். அப்போ ஏன்னா அப்பா அம்மா வெளியில விடாம வளர்த்ததுனால எனக்கும் எங்க போறதுன்னு தெரியல. அப்புறம் நானா வந்து மனசுக்குள்ள அதாவது ஒரு உறுதியை ஏற்படுத்திக்கிட்டேன். சரி நம்ம லைஃப் போயிடுச்சு, இனி அது அவ்வளவுதான். இனி குழந்தைங்களை வந்து நல்லபடியா வளர்த்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி அதுங்க கையில கொடுக்கணும்னு ஒரு எண்ணம். அப்ப என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆசை மேடம், நம்ம படிக்கலையே, நம்ம பொண்ணுங்க படிக்கணும்னு சொல்லிட்டு பேருக்கு பின்னாடி டிகிரி எழுதி பார்ப்பேன் மேடம். சிலேட்ல பென்சில் எழுதி பார்ப்பேன். ஆனா அந்த மாதிரி எல்லாம் நிறைவேறுமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு ஆசை, நம்ம படிக்கல, நம்ம குழந்தைங்க படிக்கணும்.
நாளைக்கு நல்ல ஒரு படிப்பு இருக்கணும், அப்பதான் ஒரு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா சொந்த காலில் நிக்கலாம், நல்ல ஒரு மாப்பிள்ளை, பொண்ணுங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமையில இருந்தா நல்ல ஒரு மாப்பிள்ளை நல்ல இடம் தேடி வரும் அப்படின்லாம் நினைச்சேன். 3 குழந்தைங்களையும் கையில பிடிச்சிட்டு சொத்தே வேணான்ட்டு வெளியில வந்துட்டேன் மேடம். கட்டின துணிமணியோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ நம்பிக்கை இருந்ததா நம்ம ஏதாவது செஞ்சு பிள்ளைங்களெல்லாம் வளர்க்க முடியும்? தன் நம்பிக்கை தைரியம் நிறைய இருந்தது மேடம். இருந்தது, எப்பவுமே தைரியசாலி இருந்தது மேடம். இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு வர முடியுது மேடம். ஏன்னாக்கா நம்மளால முடியும், குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், படிக்க வச்சோம்னா அட்லீஸ்ட் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. என்ன பண்ணீங்க நீங்க? என்ன மாதிரி தொழில் எல்லாம் பண்ணி எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு வருமானத்தை உண்டாக்கிக்கிட்டீங்க? பேங்க்ல வந்து பக்கத்துலயே வந்து சொசைட்டி பேங்க் இருக்கு மேடம். அந்த பேங்க்ல வந்து மேனேஜர் சந்திரான்னு ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க. அந்த மேடமும் நம்மளுக்கு பழக்கம் மேடம். சும்மா ரோட்ல வண்டியில போறது பார்த்துட்டு மேடம் பேசுவாங்க, என்ன நம்மளுக்கு சூப்பரா வண்டி ஓட்டுற அப்படின்ட்டு அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க, குடும்பத்தை விசாரிச்சாங்க. அப்புறம் இது மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க மேடம்னு ரேஷன் கார்டு மூலியமா ஒரு 10,000 ரூபா லோன் போட்டு கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன், நீங்க சிறு தொழில் வியாபாரம் பண்ணிட்டு டீ கடை பீடா ஸ்டால் வச்சிருந்தேன் மேடம் ஒரு 12 வருஷம். டீ கடையும் பீடா ஸ்டால் மேடம். பீடா ஸ்டால்? பீடானாக்கா சோப்பு சீப்பு பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு இந்த மாதிரி ஐட்டம் மேடம். அதை வச்சு அம்மா வீட்டுக்கிட்டே கடை வச்சு பண்ணிட்டு இருந்தேன் மேடம் டெய்லியும். அப்புறம் பலகாரம்லாம் போடுவேன், எண்ணெய் பலகாரம் போண்டா வச்சு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 250-300 ரூபா அப்படி வருமானம் கிடைக்கும் மேடம். அப்படி கிடைக்கிற வருமானத்துல பிள்ளைங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு ரொம்ப புதுசான விஷயம் இல்லையா? ஆமா மேடம். சமாளிச்சீங்க? சமாளிச்சேன்னா அது ஆர்வம் மேடம் எனக்கு. நம்ம மேடமே வந்து சொல்லி நம்மளை நம்பி 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, அவங்க பேரை மரியாதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடையை வச்சு நானும் 12 வருஷம் கடை வச்சு அந்த மாதிரி தினம் 250 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லையா? அதுலயும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும்ல முதல்ல? என்ன மாதிரி கஷ்டங்கள்? கட்டாயம் இருக்கும் மேடம். ஏன்னா வடைப்பருப்பு ஆட்டணும், டக்குன்னு போண்டா மாவு கலக்கணும், பஜ்ஜிக்கு வெங்காயம் தெரிஞ்சு இது வாழைக்காய் சீவி வச்சுக்கணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். டீ கடைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் அடுப்பத்தை வச்சு போட முடியும். ஏன்னா காலையில வந்து பூ மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட் போறவங்க வருவாங்க, அப்போ தூக்கம் கெடும். ரொம்ப கஷ்டம்தான் மேடம். பட் பகல் தொடர்ச்சியா ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் மேடம். அப்படி இருந்தாலுமே ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்காக. பட் வியாபாரம் முதல் நாள்ல இருந்து நல்லாவே நல்லா போயிட்டு இருந்தது மேடம். டீயும் நல்லா சேல்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 லிட்டர் இப்படி சந்துக்குள்ளதான் வச்சிருக்கோம். பட் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது வச்சிருந்தீங்களா? யாரும் இல்ல மேடம், அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்சா வந்து செய்வாங்க, இல்லைன்னா உட்காந்துப்பாங்க. நானே தான் மேடம். அப்பெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க மேடம். யாருடைய தயவும் எதிர்பார்க்கல. நானே போட்டேன், என்னமோ கேட்டு நானே செஞ்சேன். மாமா ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு, எப்படி என்னன்ட்டு கேட்டேன், போட்டோம். ஆனா கடவுள் புண்ணியத்துல 12 வருஷம் ஓட்டினேன் மேடம். அப்படி 12 வருஷம் ஓட்டி குழந்தைங்களையும் ஓரளவுக்கு படிச்சு. டீ கடை, பீடா, வடை, பஜ்ஜி எல்லாம் வித்து நீங்க ஸ்லேட்ல எழுதினதெல்லாம் இன்னைக்கு உண்மையாக்கிட்டீங்க. ஆமாங்க. ஸ்லேட்ல அன்னைக்கு எழுதி பாத்தீங்க, பொண்ணுங்க பேருக்கு பின்னால டிகிரி. இன்னைக்கு என்ன படிச்சிருக்காங்க? இன்னைக்கு வந்து பெரிய பொண்ணுன்னா +2 தான் மேடம் முடிச்சிருக்கு. அப்புறம் 2வது பொண்ணு பிஎஸ்சி பிஎட், 3வது பொண்ணு பிகாம் திருச்சியில சீதாலட்சுமி ராமசாமி காலேஜில் படிச்சாங்க. 2வது பொண்ணு பிஎஸ்சி பிஎட், 3வது பொண்ணு பிகாம். பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை 8 மாசம் இருக்கு. அதுக்கும் இப்ப சத்துணவுல வந்து மேடத்து மூலியமா ஹெல்ப் பண்ணி டீச்சர் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. சத்துணவு டீச்சரா 7 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மேடம். நீங்க சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு வந்து உங்களுக்கு இருந்த சூழ்நிலையில அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு பாக்குறது, ஒரு கனவாத நினைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம். ஆமா மேடம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னன்னு தெரியாது, கட்டின புருஷன் ஒரு வேளை சோறு போட மாட்டேன்றாரு. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பின்னாடி ஒரு டிகிரி வேணும்னு அன்னைக்கு நினைச்சு இன்னைக்கு அதை உண்மையாக்கி காட்டியிருக்கீங்க. அதுக்காக தான் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கோம். எங்க ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாடமா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அதனால நீங்க வளர்த்த அந்த உங்களுடைய டாட்டர்ஸையும் இப்ப பார்க்கலாம். வாங்கம்மா. சுமதி, சத்யா, தேன்மொழி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை எப்படி ஜம்முன்னு எல்லாரும் நல்ல படிப்பு படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில இருக்கீங்க. இப்பதான் அம்மா பேசிட்டு இருந்தாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சின்ன குழந்தைங்களா இருக்கச்சு அம்மாவுக்கு அவ்வளவு ஆசையா ஸ்லேட்லயே உங்க பேருக்கு பின்னால டிகிரி எல்லாம் எழுதி பார்ப்பாங்களாம். ஆனா அம்மா உங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, எங்களுக்கே தெரியுது. நீங்களும் அது கூட இருந்து பார்த்திருக்கீங்க. யார் அதை அதிகமா பார்த்திருக்கீங்க? யாருக்கு அது நினைவு இருக்கு? எங்க 3 பேருக்குமே அதான் உங்களுக்கு ஏன்னா வயசு வித்தியாசம் ரொம்ப கம்மி தான். அதனால நீங்க எல்லாருமே அம்மா தனியா உங்களை கூட்டிட்டு வந்தப்போ சின்ன பிள்ளைங்களா தான் இருப்பீங்க. உங்களுக்கு அப்பாவோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க. உங்ககிட்ட அப்பா எப்பாவது பாசமா இருப்பாரா? ஏதாவது வாங்கி? நிச்சயமா கிடையாது.
ஒரு நாள் கூட நாங்க தான் அந்த பாசத்தை எதிர்பார்த்திருக்கோம். ஆனா பட் அவர் வந்து பொண்ணுங்கன்ற பாசமே கொஞ்சம் கூட கிடையாது அவருக்கு. நாங்க மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்படுவோம். அதையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அவர்கிட்ட. ஆனா அது இன்னைக்கு திருந்துவாரு, நாளைக்கு திருந்துவாருன்னு தான் பார்த்தோம். ஆனா அவர் கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை. மத்த அப்பாக்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆசையா இருக்கும், நீங்க அதை போய் அவர்கிட்ட சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவார் அப்போ? அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படிம்பாரு. ஆனா மத்தபடி அவரு டெய்லி தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரிதான். நாங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். இவ 3rd 4th படிச்சுட்டு இருந்தாப்போ ஸ்கூல்ல வந்து டிசி எல்லாம் வாங்கி தண்ணி போட்டு கலாட்டா பண்ணி நடுத்தெருல கொண்டு வந்து விட்டுட்டாரு எங்களை. உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபதிரவம் பண்ணாம இருந்தா சரின்னு சொல்லுவாங்க. இவர் அதையும் விட்டு வைக்கல. 3 குழந்தைங்க டிசியும் வாங்கிட்டு குழந்தைங்க லைனா வீட்டுல வந்து நிக்குது மேடம். இல்ல எதுக்காக இப்ப ஸ்கூல்ல போய் டிசி வாங்கிட்டு வந்தாரு? அவர் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி வாங்கிட்டு எச்எம் நடத்திட்டு போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு மேடம். உடனே நான் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அழுதேன். என்ன மேடம் எங்க வீட்டுக்கார பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்து எப்படி மேடம் நீங்க டிசி கொடுத்து குழந்தைங்களை வீட்டுக்கு அனுப்பலான்னு? இல்ல வசந்தி எனக்கு தெரியாது, நான் அழகாபுரத்துக்கு கூட்டி போறேன், பிள்ளைங்க டிசி கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டாரு, அதனால கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் அதெல்லாம் எங்க அம்மா ஒரு சேலஞ்சா எடுத்து இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. உங்களுக்கு நாங்க படிக்க கூடாது, அவரை டிபெண்ட் பண்ணாம நாங்க படிக்க கூடாது. அதுக்கும் மேடம் அப்படி ஒரு நல்ல எண்ணம் மேடம், நீங்க படிச்சிட கூடாதுன்னு. அதுக்கும் கூட படிப்புக்கு நான் என்ன பண்ணேன்னா, உடனே ஆட்டோ அந்த ரோட்ல வந்தது, குழந்தைங்களை 3 பேர்த்தையும் ஆட்டோல ஏத்தி நேரா அன்னதானபுரம் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டேன். அங்க போய் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரே அழுக, சார் நான் தான் படிக்கல, படிப்பறிவு இல்லை, என் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டு தண்ணியை போட்டு இந்த மாதிரி அட்டகாசம் பண்றாரு சார்னு. உடனே 2 கான்ஸ்டபிள விட்டு கூட்டிட்டு வந்து அவரும் அடிச்சு பார்த்தாரு மேடம். சொல்லி அடிச்சாரு, இந்த மாதிரி குழந்தைங்களை படிப்பை கெடுக்காதரா, இதுக்குதான் சத்து உணவு கொண்டு வந்திருக்காங்க, நீ தான் இப்படி பண்றன்னு சொல்லிட்டு அவரும் அடிச்சு பார்த்தாரு. அப்பவும் திருந்தலைங்க மேடம். ரொம்ப ஆனா தொந்தரவு கொடுத்தாரு குழந்தைங்க விஷயத்துலயும். ஆனா அப்படி இருந்து எங்க அம்மா தன்னம்பிக்கையை விடல. அந்த இடத்துல எங்க அம்மா நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா எங்க அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ரொம்ப சேலஞ்சா எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த விஷயத்துல எங்க அம்மாவை ரொம்ப 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 நான் விரும்புறேன் அம்மாவை. பெத்த பிள்ளைங்கள வந்து தான் பிள்ளைன்னு நினைக்காம என்னோட போட்டி போட்டுட்டு இப்ப கேவலமா பேசுறாங்க. அதுவும் எனக்கு ஒரு மனசு ஒரு வேதனை கொடுத்தது மேடம். அதுவும் ஒரு வெறி, அது லட்சியமா மாதிரி குழந்தைங்களை படிக்க வச்சேன் மேடம். ஆனா கஷ்டங்கள் இடையில ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து தொல்லை கொடுப்போம். அதே மாதிரி 6வது படிக்கும் போதும் அப்படிதான் மேடம். நேரா மணக்காடு ஸ்கூலுக்கு போயிட்டப்பல, ஆனா முதல்லயே நான் முன்னாடியே ஸ்கூல்ல சேர்த்தும் போது எச்எம்ட்டு டீச்சர்கிட்டலாம் சொல்லிட்டேன், இது மாதிரி எங்க வீட்டுக்காரர் தண்ணி அடி மேடம், ஏற்கனவே 3வது படிச்சுட்டு இருக்கும் போது குழந்தைங்களை இப்படிதான் பண்ணிட்டாரு, சப்போஸ் நீங்க நான் இல்லாதப்ப வந்து டிசி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க மேடம்ட்டு. நான் அழுவுறதை பார்த்துட்டு அவங்க டீச்சர் அழுதுட்டாங்க. அப்போ வந்து அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, டீச்சர் எச்எம்லாம் வந்து மிரட்டி அனுப்பி விட்டாங்க, போயா வெளியில, குழந்தைங்க படிப்பை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டனெல்லாம் போயிருக்காங்க மேடம். திருப்பியும் போய் ட்ரை பண்ணிருக்காரு அடுத்த ஸ்கூல்லயும் வாங்குறதுக்கு ட்ரை. குழந்தைங்க ஸ்கூல்ல போய் படிக்கிற இடத்துல எல்லாம். ஆனா இந்த இடத்துல எங்க அம்மா விடாமுயற்சியா இருந்து எங்க அம்மா அந்த ஒரு கண்டிப்பா அதான் அந்த வேதனைங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. பட் அவங்க அதை எப்படி அவங்களுக்கே அதை ஒரு வைராக்கியமா மாத்திக்கிட்டு, நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட, அவங்களுக்கு பெரிய படிப்பு இல்ல, கையில ஒரு தொழில் கூட இல்ல, அவங்களாவே தான் ஏதோ ஒரு வியாபாரத்துல வந்து தன்னை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. குப்பையில போடுற குழந்தைங்களை எல்லாம் எங்க அம்மாவை பார்த்துட்டு எல்லா குழந்தைங்களுமே வளர்க்கணும். அவங்க பொண்ணா இருந்தா மட்டும் என்ன, அப்பா இல்லைன்னா என்ன, அம்மாவால முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். என்னைக்குமே அம்மா இல்லைன்னா யாருமே இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க மனசுல கொண்டாங்கன்னா எதுவுமே அம்மா தான் எல்லாமே, உலகமே அம்மா தான். இப்போ பூமாதேவி கூட நம்ம அம்மா தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் மனசுல இருந்துச்சுன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா பென்சிஸோ கொல்ல மாட்டாங்க மேடம். கொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தைதான் நம்மள பின்னாடி வந்து காப்பாத்தும் உதவும்னு நினைச்சாங்கன்னா கட்டாயம் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கையில ஒரு வருமானமும் இல்ல, 3 பொண்ணுங்களை வச்சிருக்கா அந்த அம்மா. பக்கத்துல பேச ஆரம்பிச்சாங்க எப்படி கல்யாணத்தை பண்ணுவாங்க. ஆனா அத்தனை பேர் முன்னாடியும் அது எங்க அம்மா வந்து எனக்கு வந்து யாருக்குமே பெட்டரா கிடைக்காத மாப்பிள்ளையா எனக்கு பார்த்தாங்க. அதுக்காக எங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ். மேரேஜ் வந்துட்டு ரொம்ப கிராண்டா அவங்களால அதுல எல்லாமே எங்க அம்மாவே தனியா நின்னு செயல்படுத்தாங்க. அதுல இன்னொன்னு ஒரு ஜென்ஸ் இருக்கு, எங்க அப்பா இருக்க வேண்டிய இடத்துல அம்மா தான் எல்லாமே. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் அப்பா பின்னாடி நான் போயிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு அப்பாவோட கஷ்டம் எதுவுமே தெரியாம எங்க அம்மா வளர்த்திருக்காங்க. வளர்ற போது நீங்க சின்ன பிள்ளைங்களா வளரும் போது மத்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன்னா அப்பா அம்மா 2 பேருமே வருவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கும் தானே? அப்பா இல்ல அப்படின்றத நான் இது நாள் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. இப்போ வரைக்கும் அவர் வருவாரு,
சிஸ்டருக்கு கிட்ட கூட கால் பண்ணுவாரு. பட் நான் ஒரு வார்த்தை அவரை இது நாள் வரைக்கும் அப்பான்ட்டு கூப்பிட்டதில்லை. ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு எனக்கு அப்பா அம்மா 2 பேருக்கும் ஈவனா வந்துட்டு ஒரு அந்த குறையே இல்லாம வளர்த்திருக்காங்க. என்னோட ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய காம்படிஷன்ல இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். பட் இந்த ஸ்டேஜ்ல அம்மாவை பத்தி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு வந்துட்டு தேங்க் பண்றேன். ஏன்னா எங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னா நான் அவங்க ஆக்சுவலி ஒரு ஜான்சி ராணி பத்தி படிச்சிருக்கேன். பட் அவங்க நான் நேர்ல வந்துட்டு என்னோட லைஃப் லெவல்ல பார்த்திருக்கேன். ஏன்னா பாத்தீங்கன்னா எங்களோட சரௌண்டிங்ல நேட்டிவ்ல கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பிஃபோரா எம்ஐடி வந்துட்டு லேடிஸ் ஓட்டுறவங்க யாருமே ஒருத்தர் கூட கிடையாது. அவங்க தான் ஃபர்ஸ்டா ஓட்டிருக்காங்க. எங்க அம்மா பார்த்து நிறைய பேர் ஓட்ட கத்துக்கிட்டாங்க. பட் அதை பத்தி எனக்கு தெரியல. நான் இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு பிஃபோரா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ண ஒரு 1 வீக்ல ஒரு மேடம் வாலண்டியரா வந்து என்கிட்ட பேசினாங்க. நீ அவங்களோட பொண்ணா? எனக்கு தெரியாம போச்சு. உங்க அம்மா வந்துட்டு அப்படி இருக்காங்க, நீ இவ்வளோ இருக்க. நான் உங்க அம்மாவை பார்த்து நான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். என்னால வந்துட்டு இன்னும் 4-5 பேர் அவங்க எம்ஐடி ஓட்டுறாங்க, நம்மளால ஒரு எக்ஸல் ஓட்ட முடியல என்ன. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்களை கடந்துதான் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நாங்க வந்திருக்கோம். சின்ன வயசுல எங்க அத்தை கூட எம்ஐடி ஓட்டுவீங்களா நீங்க? ஊர்லயே நீங்க மட்டும்தான் ஓட்டுவீங்களாக்கும்? 20 இயர்ஸ் பிஃபோர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுனது. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் ஓட்டுறோம். 20 இயர்ஸ் பிஃபோர்ல ஃபர்ஸ்ட் லேடி. எல்லாருமே இவங்களே வந்து இந்த அளவு குழந்தைங்களை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏன் குழந்தைங்களை படிக்க வைக்க கூடாதுன்ட்டு பனியன் கம்பெனி எங்க ஏரியாவில் இருக்கு மேடம். பனியன் கம்பெனி, சிறு சிறு தொழில்கள், வெள்ளி பற்ற, பைண்டிங் ஆபீஸ் இப்படிலாம் இருக்கு மேடம். எங்க அத்தையே அங்க அனுப்புற என் கூட வேலைக்கு அனுப்பு, எதுக்கு நீ படிக்க வைக்கிற, என்ன படிக்க வச்சு என்ன உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எங்க அத்தையே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் என் பொண்ணுங்களெல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், நான் படிக்கதான் வைப்பேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது என்னோட சேலஞ்ச் பண்ணாங்க. நீ எப்படி படிக்க வைப்ப அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாங்க. உறவுக்காரங்க இல்லாமா? அப்பாவோட அக்கா. எப்படி படிக்க வைப்பேன்? அப்பாவோட அவங்க அக்கா. ஆமா, ஏன்னா அப்ப வந்து அவங்க இருந்த சூழ்நிலையில அதுதான் ரொம்ப ஈஸியான ரூட்டா இருந்திருக்கும். சரி, நம்மளால முடியல, கணவரும் சரியில்லை, என்னதான் பண்ண முடியும், படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், சரி ஏதோ அவங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடாவது போட முடியுது, ஒரு வேலைக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஈஸியான ரூட்டா இருந்திருக்கும். ஆனா அவங்க அதை செய்யல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மேடம் பத்தாது. நம்மளுக்கு வந்து செலவுங்கிறது ஒரு கடல் மாதிரி. பிள்ளைங்க கொண்டு வந்து கொடுத்த வருமானத்துல இன்னைக்கு செலவு பண்ணிட்டோம்னா நாளைக்கு யாரு, இப்ப கட்டி கொடுத்துற 3 பொண்ணையும் நாளைக்கு யார்கிட்ட போய் நிக்கிறது? அதனால பிள்ளைங்க வருமானத்தை அப்பவும் சரி இப்பவும் சரி எதிர்பார்க்கல. நம்மளால 1 ரூபானாலும் நம்ம தான் செய்யணும், குழந்தைங்களுக்கு செய்யணும். அவங்க ஃபேமிலியே பார்க்கணும். நாளைக்கு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய நல்லபடியா வளர்த்தணும், நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேடம் எனக்கு. நான் எங்க பிள்ளைங்க கிட்ட நான் சொல்லுவேன், நான் தான் இந்த மாதிரி உங்களை எலிமெண்டரி ஸ்கூல்ல அங்கேயும் இங்கேயும் சேர்த்து படிக்க வச்சேன். ஆனா நீங்க என் பேர பிள்ளைங்கள கால்வென்ல சேர்த்து படிக்க வைக்கணும். நான் எப்படி உங்களை கொண்டு வந்தா கஷ்டப்பட்டேன், அதை நினைச்சு நீங்க வந்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், கையில சம்பாதிக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணுங்கிற ஏம்ல தான் நான் அவங்கள படிக்க வச்சிருக்கேன். இதுல கூட இன்னொன்னு சொல்லியிருக்காங்க மேம். அவங்களுக்கு அம்மாவுக்கு இப்ப ஞாபகம் இருக்கா என்னன்றது தெரியல. ஆக்சுவலி ஒரு 6th 7th அந்த ஏஜ்ல தான் இருக்கும். அந்த ஏஜ்ல வந்துட்டு நமக்கு ஃபேமிலினா என்னன்றதே தெரியாது ஓரளவுக்கு. அப்பவே வந்துட்டு சொல்றாங்க, நீங்க லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணாலும் சரி, பட் நீங்க என்ன மாதிரி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நாளைக்கு வர ஹஸ்பண்ட் வந்துட்டு நல்லவனோ இல்லை கெட்டவனோ அது ஃபியூச்சர்ல நமக்கு தெரியாது. உன்னோட சம்பாதியத்துல நீ 1 ரூபானாலும் நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்கு நீ நல்லா படிக்கணும். படிச்சுன்னா உனக்கு 1000 வேலைகள் இருக்கு இந்த உலகத்துல. நான் படிக்காததுனாலதான் ஒரு வேலை கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி நான் உங்களை வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படின்றத தெளிவா சொல்லி அழகா ஊட்டி வளர்த்தாங்க. குழந்தைங்களுக்கு கஷ்டமும் தெரியக்கூடாது. பட் அந்த கஷ்டம் தெரியாம வளர்ந்துட்டாலும் கஷ்டத்தை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி அது நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் உங்களுக்கு அப்ப தெரிய தேவையில்லையோ அதை சொல்லாமையும் வளர்த்துருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவ்வளவு அழகா தெளிவா சொல்லி, ஸோ நீ யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. குழந்தைகளா இருக்கட்டும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கட்டின புருஷனாகட்டும், அதாவது புருஷனுக்கு மனைவி ஆகட்டும், பெத்த குழந்தைங்களாகட்டும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா யாருக்கும் உதவுறது கிடையாது மேடம். அப்படியே உதனாலும் அது கடவுள் கொடுத்த வரம் தான் மேடம், கிஃப்ட்னு தான் நான் சொல்லுவேன். அதனால என்ன, என்னைக்கும் சொந்த கால் கட்டக்கால் தான். யாரையும் நம்பி நம்ம வாழக்கூடாது. நல்லா படிச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சுத்தி வளைச்சு சொல்றத நீங்க நச்சுன்னு சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில. கொஞ்சம் ஒரு பொருளாதார வசதி இருக்கிற குடும்பங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் வேலைக்கு போய் ஒரு குழந்தைய வளர்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே அம்மா அப்பான்றாங்க. நான் கூட ஒரு சில சமயங்கள்ல வந்துட்டு அம்மாட்ட நான் எடுத்து பேசுனது உண்டு. சின்ன வயசுல விவரம் தெரியல, பட் இருந்தாலும் என்னோட சரௌண்டிங்ல பக்கத்து வீட்டுல அந்த அக்காங்களா கூப்பிட்டு சொன்னாங்க, அப்படி பேசக்கூடாது கண்ணு, அம்மா வந்துட்டு அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஸோ அதை நீ புரிஞ்சுக்கணும். அம்மாவோட இடத்துல நானா இருந்தனால கூட கண்டிப்பா இந்த அளவுக்கு வளர்த்தணுன்றது சந்தேகம். ஸோ அப்படின்றது ஒவ்வொருத்தரும் எடுத்து சொல்லுவாங்க. அம்மாவுடைய கஷ்டம் சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். பட் எப்படி பண்ண போறாலோ, இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்காளே,
ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ண ஒருத்தர் தான் வந்துட்டு காந்தி அம்மா. ஸோ அவங்க வந்துட்டு மதுரையில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அவங்க தான் அம்மாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எஜுகேஷனல் நாலேஜ் அவ்வளவா கிடையாது. பிள்ளைங்களை எப்படி கொண்டு போகணும் அவங்க ஒரு வழி காமிச்சாங்க. அந்த வழியை எங்க அம்மா இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க சொல்லலைன்னா எங்க அம்மாவுக்கு இந்த அளவுக்கு தெரியாது எஜுகேஷனல். எந்த ஒரு அறிவும் எனக்கு அப்ப கிடையாது மேடம். சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். இப்படிதான் போகணும், இப்படிதான் இருக்கணும், நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு ஆளா வரணும்னு எனக்கு அது எதுவுமே தெரியாது. அந்த சமயத்துல கிடைச்ச அம்மா தான் எங்க காந்தி அம்மா. அதுக்கப்புறம் எங்க பங்குஜ அம்மா. வணக்கம்மா, நீங்க சொல்லுங்க இவங்களை பத்தி. இவங்க சொல்றாங்க இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, விளையாட்டு பிள்ளையா இருந்தேன் நானேன்னு சொல்லிட்டு. மேடம் இவங்க தெருவில் நான் குடியிருந்தேன். நான் மதுரை மாவட்டத்திலேருந்து இவங்க சேலத்தில் போய் குடியிருந்தேன். அப்போ குடியிருக்கும் போது இந்த பிள்ளைனுடைய விளையாட்டுத்தன்மை, 3 குட்டி பிள்ளைகளை பொண்ணுகளாக வச்சுக்கிட்டு வீட்டுக்காரருடைய பொறுப்பு இல்லாத தனத்தையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன அறியாமலே இவங்க மேலே ஒரு இறக்கம் வந்துச்சு. அப்போ வந்து சொன்னேன், நீ மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கிற வசந்தி, இதை எப்படியாவது நீ படிக்காத பிள்ளையா இருக்க, உனக்கு எங்கெங்க யார்கிட்ட என்னென்ன மாதிரி உதவிகள் வேணுமோ அதுக்கு நான் கைட் பண்ணுறேன், நீ வந்து எப்படியாவது பிள்ளைகளை வந்து முன்னேற்றுற வழியை பாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த பிள்ளை சரிமான்னு சொல்லிச்சே ஒழிய வீட்டுக்காரருடைய கொடுமைகளும் அவங்க வீட்லேயும் சொல்லலை, என்கிட்டயும் அதிகமாக சொல்லலை. இவங்க வீட்டுக்காரரை நான் கூப்பிட்டு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். உனக்கு நான் லோன் வாங்கி தர்றேன், ஆட்டோ வாங்கி தர்றேன்ப்பா, உனக்கு என்னென்ன மாதிரி சலுகையெல்லாம் செய்யலாமா, 3 பொண்ணுகளுக்கு நீ அப்பாவா, அந்த பிள்ளைக்கு ஒரு வீட்டுக்காரரா நீ இருந்தீங்கன்னா நல்லது சுந்தரம்னு நாங்கள் சொல்லும் போது அந்த பையன் வந்து என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நீங்க யாரு, உங்களை யாரு இதுல வந்து ஈடுபட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு அந்த பையன்ட்டு நான் அவங்க அப்பாட்டையும் பேசினேன். அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார். அவருடைய பென்ஷனுகளுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தது. அதனால அவர்கிட்டையும் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி மகனை வந்து திருத்த பார்த்தேன். ஒன்றுமே முடியல. அப்போ இந்த பிள்ளைக்கு சொன்னேன், நீ இந்த ஆளை நம்பி பிரயோஜனம் இல்லை, உனக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்க, எப்படியாவது அவனுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்வார், நீ வந்து மக்களுடைய யார்கிட்ட என்ன செய்யணுன்றத அணுகிறதுக்கான ஒரு வழி காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். வசந்தியினுடைய முன்னேற்றத்துக்கு காரணமே அந்த பிள்ளை வந்து தன்னைத்தானே வந்து தாழ்த்தி மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்டு, படிக்காத பிள்ளையா இருந்தாலும் அந்த கருத்தை உணர்ந்து நல்ல உண்மையா சத்தியமா அந்த பிள்ளை இருந்து சுத்தமா நடந்துக்கிட்டதுனாலதான் மற்றவங்க என்ன மாதிரி இருக்கிற மேடம் மாதிரி ஆட்களுடைய ஒரு உதவி அந்த பிள்ளைக்கு கிடைச்சிச்சு. ஆனா உண்மையிலே இதனுடைய வளர்ச்சிக்கு காரணம் அதுதான். அதாவது வசந்தி வந்து எதிர்நீச்சல் போட்டு இப்போ வந்து இந்த 3 பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. ஒரு பொண்ணுக்கு முடிச்சிருச்சு, இன்னொரு பொண்ணுக்கு நெக்ஸ்ட் மந்த் கம்மிங் மந்த் மேரேஜுங்க. ஓஹோ. அது மேரேஜுங்க. அது முடிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு ஒருத்தர் நல்லா படிக்க வச்சாங்க. இன்னும் அவங்க புருஷன் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் கூட படிக்கட்டுமா, அவங்க எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும், அதாவது எங்க டிபார்ட்மெண்ட் சோசியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளையா, யாரு ஒரு நாள் வரலனாலும் எல்லாரும் பைத்தியம், வசந்தி வரலையா வசந்தி வரலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. குழந்தைங்க கிட்ட விட்டுட்டோம்னா குழந்தைதான் நானே கடிஞ்சுக்குவேன். எல்லாத்தையும் தூக்கி போடுது, வசந்தி நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அம்மா அதை எடுத்து நான் வச்சிடுறேன், அவங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அவ்வளோ பொறுமையா எல்லாமே இது பண்ணுவாங்க மேடம். அவங்களோட பொறுமையும் தன்னம்பிக்கையும் அத குழந்தைங்களை வளர்த்தன விதம் எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு தாயின் சபதத்தை நிறைவேற்றிருக்காங்க. அது படாத கஷ்டம்லாம் இல்லை மேடம். எல்லா தொழிலும் பண்ணிச்சு எல்லாத்தையும். ஆனா வந்து பிள்ளைங்களுக்காகத்தான் செஞ்சுச்சு. ஆனா பிள்ளைங்களும் அவங்க சொன்னபடி கேட்டு படிச்சாங்க பாருங்க, அதுதான் பெரிய காரியம். வண்டி ஓட்டுறப்போ குழந்தைங்களா இருக்கிறப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன சொல்றேன் மேடம், ஏன்னா இவ வருஷத்துக்கு திரியிறா, இவ வருஷத்துக்கு போறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி எல்லாம் அவதூறுவா பேசினாங்க மேடம். இன்னைக்கு அந்த அவதூறுவா பேசினவங்க எல்லாருமே வசந்தியா வசந்தியா இந்த அளவுக்கு ஒரு குடிகாரங்கிட்ட இருந்து குழந்தைங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டா அப்படின்ட்டு எதிரியா இருந்தவங்க கூட இன்னைக்கு சாப்பாடு போட்டு டீ கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க மேடம். கடவுளுக்கு உண்மையா நான் தேங்க்ஸ் சொல்லணும் மேடம். சரி, இப்ப என்ன அடுத்தது? சத்யாவுக்கு கல்யாணமா? ஆமா மேடம். எப்போ? ஜூன் 12 மேம். 11/12 மேடம். ஓகே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் மாப்பிள்ளை யாரு, நீங்களே பாத்துக்கிட்டீங்களா, அம்மா பார்த்தாங்களா? இல்லைங்க மேம், அம்மா தான் பார்த்தாங்க. ஆனா மேடம் என்ன கடவுளுக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொல்லணும் மேடம். பையன் தான் நல்ல பையன் எதிர்பார்த்து உண்மையா பொண்ணு கொடுத்தேன். ஆனா குடும்பமே நல்ல குடும்பமே கிடைச்சிருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் பொண்ணுக்காகட்டும் இப்ப வர பொண்ணுக்காகட்டும் அவங்களும் பொண்ணு எடுத்தவங்களும் மாப்பிள்ளை சம்பந்தியோட அம்மா அப்பா கொழுந்தனர் 4 பேருமே வந்திருக்காங்க. டோட்டல் ஃபேமிலியே நல்ல குடும்பமா கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு மேடம். இன்னைக்கு நான் வந்து கவலை இல்லாம அவங்க கிட்ட நான் இது நாள் வரைக்கும் சொன்னதில்லை மேடம் வெளியில. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சொல்றேன், கவலை இல்லாம தைரியமா நெஞ்ச நிமிந்து ஆம்பளை மாதிரி சுத்துறேன். ஏன்னாக்கா என் பிள்ளைக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, இனி அவங்க பாத்துக்குவாங்க, நம்மளுடைய பாதுகாப்பு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு மேடம்.
உங்க கடை இப்ப இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். சும்மா இப்ப டீ மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். மேடம் அதே மாதிரி எங்க ஃபேமிலி மாதிரியே இருக்கிற குழந்தைங்க, அதாவது இப்ப நான் எங்களை மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்கள கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல அம்மா சேர்த்து விட்டுறாங்க மேடம் மூலியமா. கூலி வேலைக்கு அனுப்பாம எல்லா தாய்மார்களும் இப்போ பொண்ணுனாலும் சரி பையனாலும் சரி படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு படிக்க வைக்கலாம். அதுக்கு நான் ஒரு உதாரணமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க அம்மா வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, பட் அதுல உங்க மனசை வந்து ரொம்ப பாதிச்ச உங்களுக்கு ஒரு அப்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு கஷ்டமா ஃபீல் பண்ணின விஷயங்கள் ஏதாவது இருக்கா குறிப்பா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மாட்ட நிறைய சாரி இருக்கும். அப்ப அப்பா நாங்க எல்லாம் ஒட்டுக்கா இருந்தோம் சின்ன வயசுல. பட் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை, ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. சாரீஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணிட்டாங்க, அப்பா குடி போதையில எல்லா சாரியும் எடுத்து எரிச்சு அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி கொண்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த உடனே அடுத்த செகண்டே நாங்க என்ன பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷன் அன்னதானப்பட்டி இல்லைங்க அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அங்க போயிட்டு அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஸோ அங்க வெளியில உள்ள மணல் மேல நாங்க விளையாடிட்டு இருந்தோம். பட் அப்பா அன்னைக்கு எனக்கு அந்த வருத்தம் தெரியல. பட் இப்ப நினைக்கக்குள்ள அம்மா எவ்வளவு பெரிய வேதனையோட, கூட யாரும் இல்லை எங்களுக்கு ஹெல்ப்க்கு யாரும் வரல. அவங்க எவ்வளவு வேதனையோட போய் கம்ப்ளைண்ட், ஒரு லேடிஸ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு வேதனை மேடம். பட் அப்பானால நம்ம ஃபேமிலியை நம்மளே போய் கம்ப்ளைண்ட் பண்றப்ப ஸோ என்னால இன்னும் மறக்க முடியல. அப்பா வந்து அடிச்சதுனால அம்மாவுக்கு ஹெட் பெயின் வந்துருச்சு. அம்மா ரொம்ப சின்ன வயசுல எங்களை எல்லாம் பார்த்துட்டு அழுதுருக்காங்க. ராத்திரி நான் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு அம்மாவுக்கு அப்பவே அம்மா அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அழுன்னு அழுதுருக்காங்க. ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க அம்மா, இந்த மாதிரி தேனே எனக்கு ஹெட் பெயினா இருக்கு, என் கையில காசு கூட இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எங்க அத்தை எல்லாம் எனக்கு காசு கொடுப்பாங்க. அப்ப நான் 20 ரூபா சேர்த்து வச்சு அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா மருந்து வாங்கிக்கோங்கம்மா, அப்ப 20 ரூபாய்க்குலாம் மருந்து இருக்கு, அப்ப மருந்து வாங்கிக்கோங்கம்மா நான் அம்மாவுக்கு நான் கொடுத்தேன். அம்மா அப்ப என்னை அப்படியே கட்டி பிடிச்சு அப்படி அழுதாங்க அம்மா. எனக்கு வந்து என்னன்னா, அம்மா டெய்லியும் 50-60 கிலோமீட்டர் சேலம் ரவுண்டிங் அடிப்பாங்க. நான் அப்போ 5th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த உடம்பு வலியோட டெய்லி நைட்டு படுப்பாங்க. அந்த வேதனையில வந்து வேற யாராவது இருந்தா, இப்ப அப்பாவே வேலைக்கு போயிட்டு வர அம்மாக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்ன்றதுக்காக தான் வந்து +2 நிறுத்தினீங்களா? எஸ் மேம், அது கண்டிப்பா நானே சொல்லணும்னு இருந்தேன். தாத்தா வந்துட்டு அப்ப இறந்துட்டாரு. தாத்தாவோட பென்ஷன் பணம் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா நான் அக்கா வந்துட்டு 12th முடிச்சிட்டாங்க. நான் அப்ப படிச்சுட்டு இருந்தேன். இறந்துட்டாரு, ஒரு பைசா கூட வருமானம் கிடையாது இல்ல. ஸோ அப்ப அப்படின்றப்ப அந்த டைம்ல அம்மா நான் போறேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா அழுதாங்க. அடுத்து என்ன பண்றது தெரியல. தாத்தா பாத்தீங்கன்னா ரொம்ப படுத்த படுக்கையா இருப்பாங்க. கை கால் வராது, டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் அங்கேயே போவாங்க. அம்மா அதை வந்துட்டு கிளீன் பண்ணி அவரை நல்லா நீட்டா பராமரிச்சுட்டாங்க. பட் அப்ப கூட அப்பா விட மாட்டாரு. அந்த பென்ஷன் பணத்துக்காக வந்து படுத்துட்டு இருக்க தாத்தாவையும் அடிச்சு அம்மாவையும் அடிச்சு பிடுங்கிட்டு போவாரு. பட் இருந்தாலும் அம்மா செய்வாங்க. அந்த டைம்ல தாத்தா இறந்துட்டாரு. இறந்துட்ட உடனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா அழுதாங்க. அப்பா அக்கா 12th முடிச்சா, நான் இருக்கம்மா, நான் வேலைக்கு போறேன், நீங்க தங்கச்ச படிக்க வைங்க, அவங்க படிப்பை கம்ப்ளீட் பண்ணட்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு என் பேருக்கு பின்னாடி BSc B.Ed அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பா அது எங்க அம்மாவும் எங்க அக்காவும் தான் முழுக்க காரணம். படிக்க முடியலன்னு வருத்தம் இருக்காமா? இப்போ கரஸ்ல பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். இப்போ முதல்ல வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க, சரி வேண்டாம் இனிமே குழந்தைங்க வாழ்க்கை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது லோன் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, அதனாலதான் டீ கடை ஆரம்பிச்சு. இருந்தாலும் இந்த டீ கடைன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஒரு 2 இடத்துல வெளியில வேலைக்கு போய் பார்த்தேன் மேடம். ஆட்கள் வந்து அணுகுமுறை சரியில்லை, ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, எனக்கு பிடிக்கல. அதனால வேலைக்கு போக இஷ்டம் இல்லை. ஏன் நம்ம அம்மா வீட்டுல இருந்துட்டு இடம் இருக்கு எல்லாம் இருக்கு, ஏன் நம்ம வெளியில போகணும்? சொந்தமா தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சொந்தமா செஞ்சு நம்ம இடம், நம்ம கிட்ட வந்து யாரும் எதுவும் பேச முடியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம ராஜாவா ராணியா நம்ம குழந்தைகளை நம்மளுக்கு என்ன ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்கலாம், நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால சொந்தமா தொழில் ஆரம்பிச்சோம். அதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? சந்திரா மேடம் தான் லோன் போட்டு கொடுத்தாங்க. அதாவது அப்பவுமே கையில காசு கிடையாது மேடம், ஒரு பைசா கூட கிடையாது. மேடம் வந்து டக்குன்னு உனக்கு நான் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்.
எதிர்பார்க்கவே இல்லை. நான் கிட்டத்தட்ட பார்த்தேன் 7-8 வருஷத்துக்கு மேல இருக்கு. 7 வருஷம் ஆச்சா பார்த்து? 7-8 வருஷம் மேலேயே இருக்கு மேடம். இவங்க தான் சொன்னாங்க, நீ ரேஷன் கார்டு கொண்டு வா வசந்தி, நான் அதை வச்சு லோன் போட்டு தரேன். ஏன்னா படிப்பு இல்லை, டிகிரி டிசி கிடையாது, எதை வச்சு நான் லோன் போட்டு கொடுத்தேன், வீடு பத்திரம் கிடையாது அப்படின்ட்டு ரேஷன். மேடம் உண்மையா கடவுள் பாக்குற மாதிரி இருக்கு மேடம். எப்படி மேடம் இப்படி ரோட்ல போக வரப்ப பேசுவோம். அப்புறம் பேங்க்ல வந்து பாப்பா, வீட்டுக்கு பக்கத்துலயே மேடம் பேங்க், ஒரே தெருவு தான். அப்ப மேடம் என்னை பார்த்துட்டு சும்மா பழக்க வழக்கங்கள் பேசணும். அப்புறம் என்ன வசந்தி பண்றீங்க அப்படின்னு இவங்களும் ஒரு அன்பு. எப்படி நான் அம்மா அவங்களும் சொன்னா அதே நீங்க சொல்லுங்கம்மா, எப்படி இப்ப அவங்க சொல்ற மாதிரி ரோட்ல சாதாரணமா பாக்குறோம் ஒருத்தரை, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரியுது. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்ன, உங்களுக்கு அது சின்ன உதவியா பெரிய உதவியான்னு தெரியல, அதனாலதான் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையே இவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு பாக்குறீங்கல்ல. நீங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா தெரியல. அழகான பெண் குழந்தைகள், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பேருக்கு பின்னால டிகிரியோட நல்ல ஒரு வாழ்க்கையோட இருக்காங்க. இதுக்கு நீங்க அந்த ஏத்தி வச்ச ஒரு சின்ன விளக்கு தான் வந்து காரணம். சின்ன விளக்கு தான். நான் பொதுவாகவே வெளியே பேங்க்ல மேனேஜரா இருந்தாலும் வெளியே கலெக்ஷனுக்கு போவோம். கலெக்ஷன் போறதுனால எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எனக்கு ஜனங்க அறிமுகமாவாங்க. அதை விட என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னன்னா, சாதாரணமா இருக்கிற பொண்ணுங்கிட்ட தான் எனக்கு பேசணும்னு பிரிய வரும். இப்போன்னு இல்லை, என்னுடைய சுபாவம் அதுதான். வசதியானவங்க கிட்ட பேசி அவங்களுடைய வசதியை கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது என்னுடைய பழக்கம். சொந்த வாழ்க்கையிலயும் அதுதான், பேங்க்லயும் அதுதான். நாம பேசினாதான் அவங்கள பத்தி நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நம்ம முடிஞ்சா ஹெல்ப் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பேங்க்ல ஒரு ஹெல்ப் பண்ணலாம். வசூலுக்கு இவங்க கிட்ட பேசும்போது சரி ஒரு உதவி பண்ணினா இவங்க கரெக்டா பிடிச்சிட்டு முன்னுக்கு பண்ணுவாங்க. அதை விட இவங்க உதவி நான் பண்றதை விட இவங்க நிறைய பேத்துக்கு உதவி பண்ணிருக்காங்க. அதை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, வயசானவங்களுக்கு உதவித்தொகைன்னு அப்ப கொடுத்தாங்க. இப்பதான் 1000 ரூபாய் தர்றாங்க. அப்பெல்லாம் 200 ரூபாய் 300 ரூபாய். அதுக்கு 1000-2000ன்னு கமிஷன் வாங்கிட்டு புரோக்கருங்க பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு பெட்ரோலுக்கு மட்டும் 50 ரூபா வாங்குவாங்க. அவங்ககிட்ட வாங்கிட்டு, என்ன இது எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற, வேற ஏதாச்சும் பண்ணுன்னு பாவம் அவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்கக்கூடாது, பெட்ரோலுக்கு வேற. ஏன்னா இவங்களுக்கு வருமானம் கிடையாது. பெட்ரோலுக்கு வாங்கிட்டு நான் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுக்கே நான் திட்டுவேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, வருமானம் வர்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. இப்போ எல்லா லேடிஸும் பார்த்து சொல்லுவாங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பரவாயில்ல, உங்களால நான் அதை பண்ணனா இதை பண்ணணுன்னுவாங்க. ஆனால் டிவியில் வர்ற அளவுக்கு இவங்க சொல்லிருக்காங்கன்னா அதை எனக்கும் சந்தோஷம். அதில் இந்த டிவி மூலியமா வர்றது எனக்கு என்ன சந்தோஷம்னா, என் பேர் வருதுங்கிறது 2ஆம் பட்சம் தான். நான் ஹெல்ப் பண்ணி இவங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கன்னா, இனி ஒவ்வொரு பேங்க்லேயும் மேனேஜருங்க, அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உதவி பண்ணணும் மனப்பான்மையை ஏதோ 10ல் ஒருத்தராச்சும் வளர்த்துக்குவாங்களேன்னு எனக்கு அதுதான் ஒரு வாரமா ரொம்ப சந்தோஷம். நான் அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி குடும்பங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு வருத்தமா இருக்கு. அப்புறம் உங்களை போன்றவர்கள் வந்து செஞ்ச உதவியை பத்தி கேட்கும்போது வந்து, அட இவங்க பண்ண ஒரு சின்ன உதவி வந்து இன்னைக்கான இந்த குடும்பத்துக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்த வசந்தி வேற, ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. எனக்கு இன்னும் அந்த MITல போறது ஒரு ரெட் கலர் புடவை அடிக்கடி கட்டுவாங்க, ஒரு நைலான் புடவை. அந்த புடவை தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துச்சு. பஜ்ஜி வடை எல்லாம் நல்லா போடுவாங்களா? டீ கடையெல்லாம் வச்சிருந்தாங்க. வச்சிருந்தா அப்புறம் எவ்வளவு நாள் வச்சிருந்தாங்கன்னு தெரியாது. பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டு கேட்டோம். மேடம் எப்படி மேடம் எனக்கு கடவுள் மாதிரி இப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அவங்க இன்னும் அந்த ஒரு சர்ப்ரைஸ்ல இருந்து மீளவே இல்ல. அதனால இப்ப அவங்க பார்க்கவும் நல்லா இருக்காங்க. பேரை மட்டும் நீங்க அதான் நான் சொல்றேன் இல்ல, இன்னைக்கு என்ன உங்களுக்கு வேற என்ன நாங்க கொடுக்க முடியும்? நீங்களே மத்தவங்களுக்கு எல்லாம் நிறைய உதவி பண்றீங்க. பேங்க் பேர் கூட சொல்லலாமா நானு? இந்த பேங்க்ல அவங்க வேலை பார்த்தாலும் முழுசா அந்த பேங்க் பேர் கூட சொல்லல. உண்மையா கடவுள் மாதிரி கொண்டு வந்து. கூட்டுறவு வங்கிங்கிறது அதுதான், ஜனங்களுக்கு வந்து உதவி பண்றதுதான் கூட்டுறவு வங்கின்னு அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு பேர் பண்றாங்களான்றது தெரியாது. அதாவது என்ன சொல்லுவாங்களே, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைன்றது, அது இவங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். மேடம் என்னால என்ன முடியல மேடம். பாக்கும்போதே நமக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த அளவு சந்தோஷமா பார்த்தது லோக்கல்ல இருந்துட்டு இவங்க வீட்டை நான் கண்டுபிடிக்க முடியல. நீங்க எங்க இருந்து எங்கேயா இருந்து ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே எனக்கு அம்மா கிட்ட பிடிச்சது இதுதான். அவங்க இவங்களோடயும் சரி அவங்களோடயும் சரி இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எந்த ஒரு கவலையுமே இல்லாம அம்மா ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்களே முதல்ல இருந்து ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமாவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுடைய பொறுப்புகளை கூட அவங்க ரொம்ப சுமையா நினைக்காம
ஒரு மாதிரி அழகா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது உண்மையிலே எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு அந்த மிகப்பெரிய சிரிப்புக்கு காரணம் அந்த 2 வீலர் தான் இவங்களுக்கு, அந்த எம்ஐடி தான் இவங்களுக்கு. அந்த எம்ஐடி வசதி தான் நான் வச்சிருக்கேன். ஓடிட்டு இருந்தது. இப்ப இவங்களை நீங்க கூட்டு வந்து அந்த சுறுசுறுப்பு கொடுத்தது அந்த வண்டி தான். என்ன சொல்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் ஓடிட்டு இருந்ததெல்லாம் மறந்து போச்சு. இப்போ இந்த முகம் எல்லாம் பல்லுன்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க. அது இப்ப உங்களை போட்டோ எடுத்தா கரெக்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இந்த மாதிரி சந்தோஷமா பாக்குறதுக்கு. நீங்களும் உங்க பிள்ளைங்களும் இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா என்னன்னைக்கு இருக்கணும். இவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நிச்சயமா நிறைய பேருக்கு ஒரு பாடமா இருக்க போற ஒரு வாழ்க்கை. அதனால இதே தன்னம்பிக்கைய விட்டுடாம பிடிச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணு பேருக்கு முன்னால எவ்வளவு டிகிரி சேர்க்க முடியுமோ சேர்த்துக்குங்க. ஓகேவா? டிகிரி சேர்க்கறது மட்டும் பத்தாது, அவங்க அம்மா மாதிரியும் வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் டிகிரி மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதுதான் அது. இல்ல அம்மா ஆசைப்பட்டாங்க இல்லையா? ஆசைப்பட்டாங்க, அது சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நல்ல நிலையில சொல்லி கொடுத்து வளர்க்கறத விட அவங்க ஒரு பாடமாகவே இருந்திருக்காங்க அவங்களுக்கு. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு அது தானா வந்துரும். அது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இல்ல அவங்க மாதிரி 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ற மனப்பாங்கு வரணும். அவங்களுடைய ஹெல்பிங் டெண்டன்ஸ் தான் அந்த யார் மூலியமாவது கிடைக்கும். பண்ணனவங்களே பண்ண மாட்டாங்க. யார் மூலியமாச்சும் அடுத்தவங்க மூலியமா ஹெல்ப் கிடைக்கும். பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். அது யாரு கையில வேணாலும் வரும் போகும். ஆனா இந்த மாதிரி அன்பு உள்ளங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது கடல்ல மூழ்கி முத்து எடுக்கிற மாதிரி. அந்த முத்து எடுக்கிற கடல்ல மூழ்கி முத்து எடுக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அது மாதிரி எனக்கு கிடைச்ச அம்மாங்களை விட முடியுங்களா? இன்னைக்கு பணத்தை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி அம்மாங்களை பார்க்க முடியும். நான் பேச வேண்டியதெல்லாம் அவங்களே பேசிட்டாங்க. அன்பான உள்ளங்கள்ன்றது கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிற போலன்னு சொல்லிட்டீங்க. நீங்க நல்ல முத்தம் எடுத்து இன்னைக்கு உங்களுக்கு அன்பான உள்ளங்கள் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதனால உங்க முகத்துல இந்த சந்தோஷத்தை பாக்குற அந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு நாங்களும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு அன்பான உமாவோடு உங்களை சந்திக்கும் வரை என் உடல் வளர்த்தாய் ஒன்றல்ல, நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம். அன்பு அம்மா அம்மா எந்த அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. ரத்தத்திலே பால் எடுத்து முத்தத்திலே மூச்செடுத்து ஊட்டினாய் காட்டினாய் உலகத்தையே. பள்ளிக்கூடம் நான் படிக்க சொல்லிக்கட்ட நீ சுமக்க வெந்து நீ வெந்த சோறு போ